வீத லீடர் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நடைபேரணியானது போதை ஒழிப்பு நடைபேரணி போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நடைபேரணி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம சேலத்தில் குளத்தூர்லேருந்து அவர் வந்திருக்கிறாரு. மிக மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா அவர் ஃபேமிலியோடு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். எல்லா அண்ணாமலைக்காக பார்த்தீங்கன்னா குடும்பமாக எல்லாம் ஒரு உறவாக இங்கே சேர்ந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணா நீங்கள் ஒரு 2 வார்த்தை அண்ணா எதனால நீங்கள் இன்ஸ்பயராக வந்திருக்கீங்கன்றதை சொன்னால் நல்லாயிருக்கும்ண்ணா. அண்ணா வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கண்ணாமுச்சி ஊராட்சியிலிருந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்காங்கண்ணா. தருமபுரி வீத லீடர்ஸ் பேரணிக்காக வந்திருக்கோம். அண்ணாமலை அண்ணன் மாதிரி ஒரு கிரேட் லீடர் தமிழ்நாட்டில் இனிமேல் பிறந்து தான் வரணும். அவருக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தை எல்லாருமே இணைஞ்சிட்டோம். இனியும் இணைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. நம் சங்கதிகள், நம்ம அடுத்த தலைமுறை, அவங்களோட தலைமுறை வரைக்கும் நம்ம பாதுகாவலராக இருக்கிறவர் நம்ம அண்ணாமலை அண்ணன் தான். வீத லீடர்ஸ் வி ஆர் த சோல்ஜர்ஸ். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் அண்ணாமலை அண்ணா பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். அண்ணனோட திறமை எங்களுக்கு பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். வீத லீடர்ஸ் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பேரணியானது தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேரணியாக மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பேரணி நடைபெற காரணமாக இருந்த ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான நமது அண்ணா இந்த பேரணி தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வீத லீடர்ஸ் சார்பாக அனைத்து தருமபுரியிலேருந்து எல்லா சொந்தங்களும் பாருங்க. இப்போ நம்மகிட்ட பேசினவங்க சேலத்துலேருந்து வந்திருக்காங்க, கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே தானாக தன்னிச்சையாக இணைஞ்சு இந்த மிகப்பெரிய பேரணியை பார்க்குறப்ப உங்கள் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நம்மளுடைய தருமபுரி மாவட்ட மக்களுக்கு சொல்லுங்கள். வீத லீடர்ஸில் எதனால் சேரணும், அண்ணாமலைக்காக எதுக்காக சேரணும் அப்படின்றதும் சொல்லி நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தில் இருக்க மக்களை வீத லீடர்ஸில் சேர்த்தணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 வார்த்தைகள். மிகவும் சந்தோஷம் லோகேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம் இல்லாமல் பல மாவட்டங்கள், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, இது போன்ற நம்ம அண்டை மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கலந்துக்கினாங்க. எங்களுக்கு மிக முக்கியமாக கூட்டம் நாங்கள் எதிர்பார்த்ததோடு அதிகம் வந்ததுனால மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பிரியாணி சரக்கு கொடுக்குறனா தான் கூட்டமாக சேருவாங்க. முதல் முறையாக போதையை ஒழிக்கிறதுக்காக இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாரும் பழகின ஆளுங்க தான். அதுலேருந்து விடுபடணுன்றதை ஒரு குறிக்கோளை எடுத்துகிட்டு இவ்வளோ கூட்டம் சேர்ந்தது மிகவும் மகிழ்ச்சியாக பார்க்குறோம். நன்றி லோகேஷ். தொடரக்கூடிய நாட்களில் நம்ம வீத லீடர்ஸ் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எப்படி செயல்படும் அப்படின்றத இந்த பேரணி நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் மனசில் என்ன தோணுதுண்ணா? கண்டிப்பாக லோகேஷ், இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இங்கே சேர்ந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. இந்த கூட்டம் தான் பெரும்பாலும் தவறான வழியில் போகக்கூடிய ஒரு நபர்கள். இவர்களை வழிநடத்தி அண்ணனுடைய ஆணைக்கிணங்க நாங்கள் கொண்டு போகும்போது இந்த இயக்கமானது மிகப்பெரிய வலிமை பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிக்க மகிழ்ச்சினா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சதில் நீங்களும் ஒருவராக இருந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனால என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றி லோகேஷ். நன்றி. தேங்க்யூ.